இது வகுப்பு 14 தொல் பழங்கால தமிழகம். அந்த டாபிக் கீழே இடைப்பழங்கால கற்கால பண்பாடு அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். இது வகுப்பு 14. இந்த வீடியோ பார்க்குற புதிதாக பார்க்கக்கூடிய தோழர்கள் தோழிகள் அனைவரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அத்தனையுமே உங்களை வந்தடையும். நோட்டிஃபிகேஷனில் உடனடியாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வகுப்புக்குள்ளே போகலாம். இது யூனிட் 8 தமிழ் சமூகமும் பண்பாடின் தலைப்பின் கீழே ஒவ்வொரு தலைப்பாக பார்த்துட்டு வரோம். பண்டைய தமிழகத்தின் பண்பாடுகள் மற்றும் கால வரிசை. இப்போ நம்ம இடைக்கற்காலம் தான் பார்த்துட்டு வரோம். கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் 8000, பொது ஆண்டுக்கு முன் 8000. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் 1300 வரைக்கும். சரிங்களா? ஸோ ரிவர்ஸில் வரும். பொது ஆண்டுக்கு முன்னா ரிவர்ஸில் வரும். ஸோ அதை தான் போட்டிருக்கேன். இங்கே தான் முதல்ல மைக்ரோலித்திக் டூல். வாட் இஸ் மீன் பை மைக்ரோலித்திக் டூல்? நுண்கற்கால கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். 5 சென்டிமீட்டருக்கும் குறைவான நீளமுடைய அந்த கருவிகளை தான் நுண்கற்கால கருவிகள் என்று அழைக்கப்படும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு காலத்தில் கட்டை, கத்தி இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது போர். நவடேஸ் என்ன செய்கிறோம்? புல்லட்ஸ் அதாவது துப்பாக்கிகளை பயன்படுத்துகிறோம். ஸோ துப்பாக்கி அப்படின்னு பயன்படுத்தும் போது நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி, அதாவது நம்மளுடைய வளர்ச்சியின்படி, டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சியின்படி இது என்ன சொல்லுவோம்? மைக்ரோலித்திக் டூல்னு சொல்லுவோம். இது நம்ம புல்லட்ஸ். அந்த காலத்தில் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா, மிக பெரிய பெரிய கற்கோடாரிகளையும் அந்த எலும்பினாலான கருவிகளையும் பயன்படுத்தி வேட்டையாடி கொண்டிருந்த சூழல்ல 5 சென்டிமீட்டருக்கும் குறைவான நீளமுடைய நுண் கற்கருவிகளை பயன்படுத்த கற்றுக்கொண்டு புதிதான அந்த நாகரிகத்தை தோற்றுவிக்கிறாங்க. இது இடைக்கற்காலம் என்று அழைக்கப்படும். இந்த பீரியட்ல தான் தாவர உணவுகளை சேகரிக்கிறாங்க, விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம சொல்லலாம், ஆரம்பத்துலேருந்தே வேட்டையாடுதல் தானே அவங்களுடைய முழு தொழில். இதில் என்ன ஸ்பெஷல்? ஆனால் முழு நேர நாடோடிகளான இருந்து கொண்டே வேட்டையாடுதல் தொடர்ந்த காலம் போய் தாவர உணவுகளை உண்ணக்கூடிய ஒரு பக்குவமும் சேகரித்து உண்ணக்கூடிய ஒரு பக்குவமும் உருவான காலம்தான் இந்த இடைக்கற்காலம் என்று அழைக்கப்படும். சரிங்களா? ஸோ இடைப்பழங்கற்கால பயன்பாடு உங்களுக்கு முன்னாடி சொன்னதே தான். அளவில் சிறிய செய்பொருள்கள் பயன்படுத்தப்பட்டன. என்னது? மிகவும் சிறியது. இப்போ கற்கள், கற்செதில்கள், சுரண்டும் கருவிகள், கத்தி, துளைப்பான், லெவலேசியன் செதில்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பேசுவோம், இதை பற்றி நிறைய இடத்துல பேச போகிறோம். ஸோ இதை தனியாகவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கைக்கோடாரிகள், பிளக்கும் கருவிகள். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கருவிகள்லாம் பயன்படுத்தினாங்க. இது முந்தைய காலகட்டத்தோடு ஒப்பிடும் பொழுது மிக சிறிய கருவிகள். ஆங்கிலத்தில் the tool types of period underwent a change of smaller artifact were used. Core, flax, scrapers, knives, board, Levosian flask, hand axes and claves are the artifact types of period. They compared to the previous phrase, these tools types became smaller in size. Understand? இந்த இடைப்பழங்கற்கால பண்பாட்டின் சான்றுகள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு? இந்த பேஜ்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க. தென் புதுப்பட்டி, சீவராக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர் போன்ற இடங்களில் இந்த இத்தகைய கருவிகள் கிடைச்சிருக்கு. மொத்தமே 4 இடம் தான் உங்களுக்கு. புதுப்பட்டி, சீவராக்கோட்டை, தஞ்சாவூர் அண்ட் அரியலூர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இடைப்பழங்கற்கால சான்றுகள். சரிங்களா? எங்கே கிடைச்சிருக்கு? புதுப்பட்டி, சீவரக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் போன்ற இடங்களில் கிடைத்துள்ளது. சரி, நான் முன்ன காட்டினேன் இல்லைங்களா? இதுதான் இந்த சிறிய கற்கால கருவிகள். உலகின் பல பாகங்களில், இந்தியாவின் சில பகுதிகளிலும் இடைப்பழங்கற்கால பயன்பாட்டை தொடர்ந்து மேல் பழங்கற்கால பண்பாடு உருவானது.
தமிழ்நாட்டில் என்ன கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு தான் நான் இதை இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டில் காணப்படாத பழங்கற்கால பண்பாடு அது என்னன்னு கேட்பாங்க. மேல் பழங்கற்கால பண்பாடு கிடையாது. ஸோ இன் மெனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட், some part of the India, the upper Paleolithic culture succeeds middle Paleolithic culture. There are no evidence of the upper Paleolithic culture in Tamil Nadu, but peoples who used microlithic, a small stone artifact living in many part of the Tamil Nadu. Since this cultural period occurred between Paleolithic and Neolithic culture, it is known as Mesolithic culture or Middle Age அல்லது Middle Stone Age. ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டில் மேல் பழங்கற்கால பயன்பாட்டுக்கான சான்றுகள் கிடைக்கல. ஆங்கிலத்தில் அப்பர் Paleolithic culture of தமிழ்நாடு is no evidence for the upper Paleolithic culture in தமிழ்நாடு. Mesolithic hunter gathered fountain எங்கே இந்த பழங்கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடையில் உருவானதால இதை என்ன சொல்கிறோன்னா இடைக்கற்கால என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடைக்கற்காலத்தில் யார் இருக்காங்க, என்ன வேட்டையாடி உணவு சேகரிப்போர் பற்றிய சான்றுகள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா சென்னை, நார்த் ஆர்காட், தர்மபுரி, சேலம், கோயம்புத்தூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இந்த மாதிரி இந்த தூத்துக்குடி அருகே உள்ள தேரி பகுதிகளில் இடைக்கற்காலங்களில் பல கிடைச்சிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கேள்வி கேட்பாங்க. எந்த தேரி பகுதிகளில் இடைக்கற்கால கற்கருவிகள் கிடைச்சிருக்கு, அந்த இடம் எங்கே இருக்குது கேள்விகள் கேட்பாங்க. தேரி அப்படின்னா சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதி தான் தேரி என்று அழைக்கப்படும். கேள்விகள் கேட்பாங்க. எங்கு மைக்ரோலித்திக்னா நுண் கற்கால கருவிகள் என்று அழைக்கப்படும். மைக்ரோ மீன்ஸ் நுண், லித்திக் என்றால் கற்கருவிகள். ஓகேங்களா? 5 சென்டிமீட்டர் குறைவாக உள்ள கற்கருவிகளை தான் மைக்ரோலித்திக் கற்கருவிகள் என்று அழைக்கப்படும். சரி, இது சிவப்பு மணல் குன்றுகளில் எங்கே கிடைச்சதுன்னு கேட்கலாம். சிவப்பு மணல் குன்றுகளின் பெயர் தேரி என்று அழைக்கப்படும். சரிங்களா? இட் இஸ் the terry sites near Thuthukudi have evidence of the microlithic artifact. The sites have a red stone sand dune is called terrace. Terrace அப்படின்னா சிவப்பு மணல் குன்றுகள் என்று அழைக்கப்படும். சரிங்களா? சரி, அடுத்தது பார்க்கலாம். The peoples of the period used small artifact made of chalk and quartz. இந்த டைமில் இந்த ஸ்மால் ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சிறிய அளவிலான அந்த செதில்களும் கருவிகளும் எந்த மாதிரியான கற்களில் செய்யப்பட்டிருக்குன்னா செட். நம்ம இந்த செட் அப்படிங்கிற வார்த்தையை எங்கே பார்த்துருப்போம்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் கூட பார்த்துருப்போம். அந்த மக்கள் அந்த நகைகள் செய்வதற்காக இந்த செட் அப்படிங்கிற அந்த கண்ணாடி அந்த மாதிரியான அந்த கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து குவாட்ஸ், பளிங்கு கற்களாலான அந்த சிறிய அந்த கருவிகளையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. மேலும் இந்த கருவி வகைகள் பார்த்திங்கன்னா சுரண்டும் கருவிகளும் கிடைச்சிருக்கு. அவை பிறை வடிவம், முக்கோண வடிவம், பல வடிவங்கள் இருந்திருக்காங்க. இங்கே மக்கள் பார்த்திங்கன்னா விலங்குகளை வேட்டையாடியாக வாழ்ந்திருக்காங்க. மேலும் பழங்கள், கொட்டைகள், கிழங்குகளை சேகரித்து உண்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக லூட்டனட்ஸ், ட்ரையாங்கிள்ஸ், ஸ்கேப்பர். ஓகேங்க, ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்னா அந்த சுரண்டும் கருவிகள். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா உங்களுக்கு தெளிவாக புரியணும் மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே நண்பர்களே, நாம் இப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம திரும்ப ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த மைக்ரோலித்திக் ஆர்டிஃபேக்ட், அதாவது நுண் கற்கால கருவிகள் செய்ய பயன்படுத்தப்பட்ட கற்கள் எதுனா செட் மற்றும் குவாட்ஸ். சுரண்டும் கருவிகள் எந்த மாதிரியான வடிவத்தில் இருந்திருக்கு? பிறை வடிவம், முக்கோண வடிவம் போன்ற வடிவங்களில் இருந்திருக்கு. இந்த தூத்துக்குடி டெரீஸ் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி கேள்விகள் கேட்கலாம். இந்த டெரீஸ் அப்படின்னா என்ன சொல்ல, சிவப்பு மணல் குன்றுகள் அல்லது ரெட் சாண்ட் டன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் நிறைய இருக்குது. ஸோ அந்த தூத்துக்குடி பகுதியில் அந்த வகையான அந்த மைக்ரோலித்திக் அந்த நுண் கற்கால கருவிகள் நிறைய கிடைச்சிருக்கு. மைக்ரோலித்திக் டூல்ஸ் கிடைச்சிருக்கு.
ஸோ நம்ம இங்கே இடத்துலேருந்து இந்த இடத்துல மீதி நிறைய கொடுத்தாலும் நமக்கு இந்த தெரியுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கேள்விகள் கேட்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த பழங்கற்கால பயன்பாட்டுக்கான சான்றுகள் கிடைக்கல அப்படின்னா மேல் பழங்கற்கால பண்பாட்டிற்கான சான்றுகள் கிடைக்கல. ஸோ இங்கிலீஷில் நோ எவிடன்ஸ் ஃபார் த அப்பர் பீலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா, கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நுண்கருவிகள் நிறைய கிடைச்சிருக்கு. சரிங்களா, அடுத்தது இடை பழங்கற்கால பயன்பாட்டிற்கான சான்றுகள் எங்கே அதிகமாக கிடைச்சிருக்கு? தமிழ்நாட்டின் தென்பகுதியில் தேப்புதுப்பட்டி, சீவராக்கோட்டை, அதே போல் தஞ்சாவூர், அரியலூரில் கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த சிறிய பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எப்படியெல்லாம் இருந்திருக்கு, லெவல்யூஷன் செதில்களும் எங்கே வரும்? இந்த மைக்ரோலித்திக்கில் தான் வரும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக மனப்பாடமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இதுதான் நம்ம பார்க்க போகிற இன்றைய வகுப்போட சாராம்சம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இரும்பு காலம் மற்றும் செம்பு அந்த காலத்தில் என்னென்ன மாதிரியான கருவிகள் இங்கே கிடைச்சது. ஏன்னா இரும்பு கற்கால கருவிகள் அப்படின்னு பேசும் பொழுது இரும்பு உலகில் இருந்ததுக்கான எவிடன்ஸ் நிறைய கிடைச்சிருக்கனால அதை பற்றியும் நாம் பேசுவோம். அது எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.